வணக்கம் கைஸ். ஸோ டே அவுட்டிங்கோட பார்ட் 2. எஸ், அந்த இடம் எந்த இடம்னா, நாங்கள் 2 பேரும் வந்த இடம் பல்லாவரம் சந்தை. ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ எஸ் கைஸ், ஸோ பல்லாவரம் சந்தை நாங்கள் இப்போ தான் வந்து ஆஃப்டர் லாங் இயர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த பக்கம் போகும்போது அப்படி பார்த்தது தான் சரி, உள்ளே என்ன இருக்குன்றதே எனக்கு தெரியாது. இந்த தடவை நான் உள்ளே போய் பார்த்தப்ப தான் சரியான ஷாக்கு. காரணம் என்னன்னா, சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து இத்தனை வருஷம் இருந்து பல்லாவரம் சந்தையில் இவ்வளோ பொருள் விற்கிறாங்கன்றதே நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அதனால தான் அந்த ஷாக்கு. எஸ் கைஸ், சொன்ன மாதிரி இங்க வந்து இல்லாத பொருளே கிடையாது. கண்டிப்பா வந்து ஒரு டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணோம்னா, காலையிலே கிளம்பி இங்க வந்தா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். நல்ல ஒரு நெறைய திங்ஸ் நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு போலாம். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், காய்கறி, மளிகை சாமான், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தாண்டி நெறைய பெட்ஸ் விக்கிறாங்க. ஸோ எல்லாமே இருக்கு இங்க. ஸோ நானும் பார்த்து எங்களுக்கு தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நான் வந்து இந்த பேக் கேஸ், அதுக்கப்புறம் கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்கு நெறைய வந்து குட்டி குட்டி பொருளா நாங்க வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பத்மாவ ட்ராப் பண்ணிட்டு, அதோட அந்த டே முடிஞ்சுச்சான்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எண்டிங்ல நானும் இனும் ஒரு ட்ராவல போட்டோம். நைட் ட்ராவல். ஸோ அப்படி எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, மூவி தான். ஸோ ஜிடிஎன் மூவி. ஸோ ஒரு டே அவுட்டிங்னா மூவி பார்க்காம அந்த நாள் நல்லா இருக்குமா? ஸோ அதையும் போட்டாச்சு. அப்படியே ஆஸ் யூசுவல் ஒரு பில்லிங்க போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, அந்த டேவ சூப்பரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ்.